அவ பாட்டு மிருதம் கரை வச்சு வர்றா, நீ ஏடா இன்னைக்கு எனக்கு 1 ரூபாதே மிச்சம். அழைத்த காரணம் என்ன? அப்பா கருப்பு ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியாரு. நம்ம 2 பேருக்கு காலையில ஓட்டப்பந்தயமா. மச்சான் எதை கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு ஆள் வந்திருக்கு. யாரு? ஆள் வந்திருக்கு. சுவாமி வந்திருக்காரா? வாடிக்கையாளர். எக்ஸ்பிரஸா வாமா சுவாமி வாங்க. வாட கொலனா தடிக்கும் வாடிவா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாம் மாமா. அச்சோ மட்டையான் மறந்தாச்சு. மச்சான் குடுக்க மாட்டீங்க. நீங்க வந்து குடுக்க. ஏய் ஏமா ஆசீர்வாதம் குடுக்க மாட்டீங்க. விடிய விடிய நாங்க வாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆடி வரியா? இவருக்கு ஆடி மட்டையான். நீ நல்லி எலும்பு கொடுப்பியா? அவர் கொடுப்பாரா? நீ போட ஓரமா போடு. என்ன அவர் என்ன பத்திரிக்கை அடிக்க போறது பார்த்துட்டே இருக்காப்புல. என்ன என்ன காலில் ஆணியா? இல்ல குடுக்க. நல்லா ஏறி குத்துறி. ஏய் இவர் ஒரு நோக்கத்தோட தான் பாருக்காரு. இது உருப்புறதுக்கா? சுவாமி சாமி பிரம்மச்சாரின்ட்டு இப்படி இப்படிங்கிறாப்லையா? ஆடிப்பாடி வரவேற்பது குல பண்பு. சந்தோஷம். வாழ்க வளமோடு வாழ்க. இன்னும் நலமோடு வாழ்க. பிரமையோடு சந்தோஷம். சாமி அந்த பிள்ளைக்கு சில பல விஷயம் தெரியணுமா? நம்ம 1/2 கிலோ கூட்டிட்டு போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா. ஆமா அந்த எக்ஸ்பிரஸ் சொல்லி கொடுங்க. போனா தான் அடிக்கும். ஒரு பொம்பளை ஓயாம செய்யற வேலை என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். நான் பொம்பளை செய்யற வேலையை கேட்டேன். ஒன்னே கேட்கல. ஒரு பொம்பளை ஓயாம செய்யற வேலை என்ன? ஒரு லட்சுமா சொல்லுங்க சாமி. 1 காசு பார்த்திருக்கோம். ஆமாங்க. 50 காசு பார்த்திருக்கோம். சரிங்க. 1 ரூபா காசு பார்த்திருக்கோம். ஆமா. இப்ப 5 ரூபா காசு கூட பார்த்திருக்கோம். இந்த டொங்காசு எங்க இருக்கு சாமி? இல்லடா சாமி கண்ணை திறந்துட்டாரா. நீ பேசுப்பா. நீ வாயா தர. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. உண்டி இல்லை அதுல இருக்குதீங்களா? காசை உள்ளுக்குள்ள போடுறோமா? அப்ப டொங்குன்னு சவுண்ட் கேக்குதா? அதுக்கு பேர் தான் டொங்காசு. எப்படி வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. என்ன உங்களுக்கு தெரியாதா? இல்ல நியாயமான விஷயம் தான். உங்க அப்பா பிரம்ம படைப்பு. என்ன தெரியாதா? அதனாலதான் உண்டியலை வச்சான். வீட்லயும் உண்டியலு, கோயில்லையும் உண்டியலு. நீங்க சொல்ற மாதிரி 1 ரூபா காசை போடுற பொழுது அது உள்ள போய் சத்தம் டொங்குன்னு கேட்கும். ஆமா. உண்டியல் இல்லாத கோயில் பாத்திருக்கீங்களா? அந்த கோயில்ல உண்டியலே இருக்காதான். காசு போட்டா தானே சத்தம் கேட்கும். உண்டியலே இல்லைன்னா திருடிட்டு போயிருவாங்க. நீங்க போடுறதுனா உண்டி இல்ல இருக்கு. நாங்க போடுறதுனா உண்டியல் காசா. உண்டியல் இல்லைன்னு கவலைப்படாது. எவ்வளவு கூட்டி கொண்டு போய் உட்கார வைங்க. சந்தோஷம். அடுத்த காவல் தங்கச்சி வள்ளி. தங்கச்சி வாமா.
அண்ணா, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாயா மிருதங்காரன். என்ன இப்ப பக்கத்துல வந்தாலும் மூஞ்சி கொடூரமா மாறுது. பாதுகாக்கிற அழைத்தேன் காரணம் நாரதர் வந்திருக்காரியா? தேவலவாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணி மைந்தன் பார்க்கலாமா? பார்க்கலாம். அழைங்களேன். ஏய் போய் ஆளை கூப்பிடு. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதான் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலை பார்த்தவா புதல்வா வருகவே புந்தல் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே தலை வந்தவ புதல்வா வருகவே உங்கள் தாளடி தான் பணிந்து வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே நெடுங்காலமா வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருகே சென்று காணவே நீடிலாதிகார் வெல்வா தலை வந்தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே அருவில் புகழ் நீங்க புகழ் மலை நீங்க கருணை மகள் நீங்க கந்தக்கு தமிழ் நீங்க அருவில் புகழ் நீங்க புகழ் மலை நீங்க கருணை மகள் நீங்க கந்தக்கு தமிழ் நீங்க அழகடலே குடித்த அருந்தமிழ்களை கணப்படித்த மலகின் மமதையை முடித்து மாதாபிக நாள்களை அழித்து அலைகடலே குடித்து அருந்தமிழ்களை கணப்படித்து மலகின் மமதையை முடித்து மாதாபிக நாள்களை அழித்து வானவர் புகழும் காணவத்தவும் பாடின விசையம் கீதம் அலைகவும் கீதமும் நாதமும் கீதமும் இசைந்து மகிழ்ந்து அருள்கள் பொழுது வெள்ளை கலை உடுத்தி வெள்ளைப்படி போண்டு வெள்ளை கமலத்தில் விட்டுறப்பா வெள்ளை ரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தநாயக நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதினாலும் சிறியால வணங்குகிறேன் சுவாமி வாழ்த்தி அருள் புரியுங்கள். வாழ்க வளர்க வளம் பெறுக. அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. ஆமாங்க. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்கக்கூடிய பெண்ணாகப்பட்ட நான் 4 பேர் போன வழியில போகணும், 4 பேர் போற்றும் அளவிற்கு வாழணும். 4 பேர் போன வழி இது தெரியுமா? அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். அங்க 4 பேர் போன வழியில போனா ஆன்மீகம். சரிங்க. இந்த 4 பேர் போன வழியில போனா இசை என்ற பாதை. அது ஒரு ராமாயணம், ஆ, இது கந்த புராணம், ஆஹா, அது வரலாறு, ஓஹோ, அது மகாபாரதம். ஆமா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கிறது. பாருங்க, சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு கற்பனை ரொம்ப முக்கியம். ஆமா. கற்பனை இல்லாத பேச்சும் ஆ, கற்பனை இல்லாத நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து ஒத்து வராது. இப்ப இவரை நான் ராமாயணம்னு, சரி, எப்படி சொல்றீங்க? இவரை கந்த புராணம்னு சொன்னேன், சரி. அவரை வரலாறுன்னு சொன்னேன், ஆஹா, கருப்பு வாழ்க்கையின் ரகசியம்னு சொன்னேன். சரி. ஓஹோ, கணக்கு இருக்கு. இதுக்குள்ள காரணம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்து, சொல்லுங்க பாப்போம். அந்த வாழ்த்து கொடுத்துட்டு கொடுங்க சுவாமி. அப்புறம் ஆ, பேச்சுக்கு வர்றேன். வாங்க. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கையில் உண்டானது மகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் உண்டானது மகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே உன் மனமோ ஆயிரம் காலமே வாழவே புதுமணம் கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகளே வாழ்கவே. வளர்க கன்னி தமிழ் எடுத்து கவிதை சொல்முடத்தின் வெயில வைத்த எந்தலகே இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்ததால் இந்த இடம் பெருமையின் காரணத்துக்காக உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெருமையான ஒரு ஆசீர்வாதம். எப்படி? குத்துனதுனால கத்துனா ஒருத்தன், ஆ, இது ஆ, குத்துனதுனால கத்துறான் ஒருத்தன், கத்துனதுனால குத்துனா ஒருத்தன். நல்லா இருக்காது. வித்தியாசமான வார்த்தைகள் நீங்க சொல்லுவீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா சொல்லுக்குள்ள சூட்சுமம் வச்சு சொல்றீங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றீங்க, குத்துனதால கத்துனா ஒருத்தன், கத்துனதால குத்துனா ஒருத்தன். ஆமா, இதுக்கு என்ன விளக்கம்? உள்ள ஏதோ கருத்து இருக்கோ? ஆமாங்க. நல்ல விஷயங்களை வச்சுக்கணும். தபம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். ஆமா, தமிழ பேசுனா 2 பேர் வேணும். அதனால தான் ஒருத்தன் தவத்துல உட்கார்ந்திருக்கான். சரி,
உடம்பெல்லாம் புற்று கரையான் சரி. மூடிருச்சு. ஆஹா. மூக்கு மட்டும் வெளில தெரியுது. ஓ. அந்த வழியா ஒரு சின்ன பொங்கல் புள்ள வந்தா. என்னடா உருவம் மாதிரி தெரியுதே, மூக்கு மட்டும் வெளில கொண்டு இந்த கட்டவரல மூக்குக்குள்ள விட்டாவாரு. அவர் கண் விழிச்சு கொடுத்தாரு சாம. எந்த உறுப்பு என் மூக்கில் பட்டதோ அது இரும்பா போகட்டும்டான்னு சாபத்தை கொடுத்தாரு. அந்த புள்ள உட்காந்து அழுகுறா. நான் கல்யாணம் ஆகாத பொம்பளை புள்ள. ஏன் இந்த விரல் மட்டும் இரும்பா இருந்தா இல்ல யார் கட்டிக்குவா? ஆமா. விமோச்சனம் கொடுக்கிறாரு. எப்படி? எப்பவும் போல இந்த விரல் அப்படியே இருக்கும். நீ எப்ப இந்த விரல் இரும்பாகணும்னு நினைக்கிறியோ அப்ப இரும்பாக மாறும். அதுதான் ராமாயணத்திலே கைகேயி சின்ன பிள்ளையில துர்வாசனுடைய மூக்குக்குள்ள விட்ட கதை. சரி, பாத்தியாளா? இப்ப நீங்க எதுக்கு இந்த கதையை சொன்னீங்க? காரணம் இருக்குமா? என்ன காரணம்? ஒரு புள்ள அறியாம தவறு பண்ணா அத சொல்லி திருத்தணும். அதானே உண்மை. ஆமா. பாருங்க, நம்ம சொல்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உண்மைதானே? காரணம் இருந்தால் தான் தோரணம் கொட்ட முடியும். இடத்துக்கு என்ன பேரு? வேள்வி மலைச்சாரல். இங்க என்ன கடவுள் இருக்காரு? முருகப்பெருமான் இருக்காரு. முருகப்பெருமான் எதற்காக அவதாரம் செய்தால்? சூரபதுமனை வதம் செய்வதற்காக சுபனுடைய நெற்றிக்கண்ணில் 6 திப்புகளாக தோற்றுவிக்கப்பட்டார். தோன்றினாரா? ஆமாங்க. சூரபதுமனுக்கு முருகனுக்கு நடந்தது சண்டை. சண்டைதான். எந்த ஊர்ல? திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர்லயா இல்ல பக்கத்து? திருச்செந்தூர் அருகாமை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆண்டுக்கு ஒரு முறை சூரசம்ஹார விழா நடக்கும். அது திருச்செந்தூர்ல தான். அதான் அவங்க 2 பேருக்கு சண்டை நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உண்மையான சண்டை எங்க நடந்ததுன்னா திருச்செந்தூர் அருகாமையில் உள்ள மணப்பாடு என்று சொல்லக்கூடிய ஊர்லயே நடந்தது. நல்லா கேட்கணும். இவரை நான் வந்து கந்தபுராணம் சொன்னேன்ல. சரி. என்ன எழுதிருக்காரு பேரு? செந்தில் முருகன். மாந்தோப்பு. செந்தில் முருகன் இருக்கு. மாந்தோப்பு. செந்தில் முருகன் இருக்கிறது எந்த ஊர்ல? மாந்தோப்பு. இல்ல இருக்கிறது இன்னைக்கு தெய்வமா இருக்கிறது எங்க? திருச்செந்தூர்ல. சரி. திருச்செந்தூர்ல செந்தில் நாதன் ஒரு இன்னொரு பேரு. சரி. செந்தில் முருகன் இன்னொரு பேரு. சரி. அங்க 2 விக்கிரகம் இருக்கும். சரி. ஒன்னு கிழக்கு பார்க்க, இன்னொன்னு தெற்கு பார்க்க. சரி. செந்தில் முருகன் அங்க இருக்காரா? ஆமா. இங்க பேர் வந்துருச்சா? வந்துருச்சு. ஆனா ஊர் பேரை பாருங்க, மாந்தோப்பு. அந்த ஊர்ல மட்டும் மாமரம் தலைப்பதல்ல. அதான் சூரபதுமன் மாமரமாக மாறி நின்றார். மாமரம் அந்த ஊர்ல தழைக்காது. ஆனா மாந்தோப்புன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆமாமா. மாந்தோப்பு. சரி. ஆனால் அங்கு மட்டும்தான் மாமரம் தலைப்பதல். ஆமாங்க. சூரபதுமன் மாமரமாக மாறுறான். ஆமா. முருகன் கையில வச்சு வேலை குத்துனாரா? குத்துனாரு. மரம் என்னவாச்சு? 2ஆ பிளந்தது. ஒன்னு என்னமானது? சேவலா மாறிடுச்சு. இன்னொன்று மயிலாக மாறியது. மயில எங்க வச்சிருக்காரு? வாகனமா பயன்படுத்திருக்காரு. சேவல கொடியில வச்சிருக்காரு. மயில் கத்துதா? கத்துது. இவர் குத்துனாரா? குத்துனாரு. இப்ப அது கத்துதா? கத்துது. இவர் குத்துனாரா? அது கத்துது. ஓஹோ. முருகனுடைய அருளை நீ பெற்று. முருகனுடைய அருள் பெற்று வாகவன். இப்ப முருகன் குத்துனாரு, அதனால அந்த மயிலாக மாறி கத்துது. ஒரு சான்று. அடுத்து இன்னொன்னு சொல்லி கத்துனதால குத்துனா ஒருத்தனு. அதாமா ராமாயணம். இங்க முருகன் குத்துனாரு, கத்துச்சு. கத்துனதால குத்துனது யாரு? ராமாயணம். சரி. ராமனுக்கு மனைவி யார்? சீதையாகப்பட்டவங்க. சீதை ராமன் கிட்ட காட்டுல என்ன கேட்டா? மானை பிடித்து தரும்படி கேட்டா அழகான மானை. அது உண்மையான மானா? இல்ல, மாரிசனாகப்பட்ட மாயமானா உருமாறி வந்தான். அப்ப மாயமான். ஆமாங்க. அப்பதான் சொன்னேன் தம்பி லட்சுமணா. சொன்னா பாரு ராமன். உங்க அண்ணி மான் அவள் ஆசைப்பட்டு மான் கேட்கிறா. சரி. மான விரட்டி நான் போறேன். ஓஹோ. தம்பி லட்சுமணா, அண்ணிய பத்திரமா பாத்துக்க. இல்ல அந்த லட்சுமணே அண்ணிய பத்திரமா பாத்துக்கிட்டேன். இந்த லட்சுமணே சந்தேகம் தான், கஷ்டம் தான். ஆமா பாருங்க. அப்ப மாரிசர் மாயமான உடுத்து போனானா போனார். அங்கே எழுதா சத்தம். லட்சுமணா அபயம். சீதா அபயம். அப்ப ராம என்ன பண்ணாரு? அம்பை எடுத்து போட்டார் மான் மீது. போட்டாரா? போட்டார். அவன் கத்துனா ஓஹோ இவரு குத்துனாரு. அங்க முருகன் குத்துனாரு, மயிலா மாறி கத்துச்சு. இங்க மான் கத்தியது, அதனால ராமராகப்பட்டர் வேலை அம்பை எடுத்து போட்டார். போட்டாரா? ஆமா. இது அம்மா விஷயம். ராமருடைய அருள் பெற்று முருகனுடைய அருள் பெற்று வாழணும்னு சொல்றீங்க. இது ஏன் உள்ளுக்குள்ள சூட்சமாச்சு சொல்றீங்க? ஆமா விஷயமே. உலகத்துல இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து கதை பேசுவாங்க. வெட்டி கதை இல்ல. இல்ல இல்ல உலகத்துல உள்ள அத்தனை நடைமுறைகள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கதை கதையா பிள்ளைகளை தூங்க வைக்கிறது, கதை சொல்லி தூங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் பிள்ளைங்க தூங்குனா ஒரு செல்ல கையில கொடுத்துட்டா போதும், கண்டது கடையெல்லாம் பார்த்துட்டு அதுவா தூங்கிடுது. இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் அம்மா என்ன பண்ண தெரியுமா? பிள்ளைக்கு நல்ல கதை சொன்னா. சரி. புள்ள கைய புடிச்சா இவ கைய வச்சு பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடைன்னு ஒரு விளையாட்டு விளையாட்டு. அந்த விளையாட்டை தாயாகப்பட சொல்லி கொடுத்தா. ஏன்னா தாய் சொல்ல வந்து எதுலையுமே வீண் போகாது, எதை சொன்னாலும் அதுக்குள்ள அர்த்தம் இருக்கும். அப்ப அந்த வார்த்தையை சொல்லி பிள்ளைகளுக்கு விளையாட்டு கொடுக்குறான்னா அது என்ன அர்த்தம் அதுக்குள்ள புதைந்து இருக்கிறது? சொல்லுங்க. அதுலதாங்க விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அம்மா சொன்னா இது அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு, சரி இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு. கழுவி கழுவி நாய் கூத்து, கழுவி கழுவி பூனை கூத்துனா. சரி. இதோட தத்துவம் எழுதணும். மகள் உலகத்துல நீ பெரியவனாகி சம்பாதிக்கணும்டா. அம்மா சொன்னா நீ பெரியவனாகி சம்பாரிச்சு அப்பாவுக்கு சோறு போடணும்டா.
அம்மாவுக்கு சோறு பண்ணும்டா. வீட்டுல வளர்க்குற நாய்க்கும் பூனைக்கும் நீ சோறு பண்ண அப்படி நீ சொல்லி சரி புள்ள கையை பிடிச்சி கிச்சு கிச்சு முட்டி அந்த குழந்தைய சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின. அம்மா இந்த உலகத்துல நீ பெரியவனாகி சம்பாரிச்சு எங்களுக்கு செஞ்சாலும் எப்பவுமே நீ சிரிச்சு முகமோட இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு அற்புதமான விஷயம். புள்ளைய தொட்டியில போட்டா மடியில உட்கார வச்சு மார்பகத்துல அம்மா பால் கொடுப்பா. சரி குடிக்கிற பால் அந்த சேலையில செதறும். ஆமா அந்த நறுமணத்தை வச்சு தொட்டில் கட்டி போடுற பொழுது ஆமா அந்த நறுமணத்தை வச்சு புள்ள தூங்குவான். அம்மா தாப்பா நம்மள தாளாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். உணர்வுகள். இன்னைக்கு இந்த அம்மாவது பிள்ளைய தாளாட்டுறாளா? எங்க இல்ல. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல இல்லையா? இவ்வளவு ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம், ஒவ்வொன்றுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல இல்லையா? ரொம்ப சந்தோஷம். பெருமை இருக்கு. பெருமை இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கூட பாருங்க, தெய்வலோக பாசி பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா பெருமை இல்லாம நீங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா? சிறப்பு சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நல்ல விஷயம் தான். என்ன காரணமா ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? வந்ததற்கு பல காரணம் இருக்கிறதுனால இதிகாசம் 2 தான். ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். ராமாயணத்துல ஒரே ஒரு விஷயத்தை கூட கேட்கணும். சொல்லுங்க சுவாமி. அயோத்தியில் இருந்து ராமன் சீதை லட்சுமணன் சரி 3 பேரும் காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போற பொழுது என்ன கோலத்தோட போனாங்க? அதாவது மரவுரி நகைகள்லாம் அவுத்துட்டு பட்டாடை உடுத்தாமல் மரவுரி என்றால் அதாவது காவி ஆடை. அந்த காவி ஆடை தான் மரவுரின்னு சொல்லுவாங்க. அந்த காவி ஆடை உடுத்தி தான் காட்டுக்கு போனாங்க. அப்படித்தானே போனாங்க. ஆமாங்க. காட்டுல இருந்த சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான்ல. சரிங்க. தூக்கிட்டு போனதுக்கு அடையாளமா சீதை இந்த பூமியில எதை போட்டால்? தன்னுடைய நகைகளை போட்டாள். அயோத்தியிலிருந்து ஆபரணங்களை. ஆபரணத்தை தானே போட்டா. சரிங்க. ஆனா போற பொழுது அதெல்லாம் கொண்டுட்டு போல. எதுவுமே கொண்டு போகலையே. அப்ப காட்டுல அந்த சீதை எப்படி அதை போட்டிருக்க முடியும்? ஓ, அதுக்கும் காரணம் இருக்கு. இவ எதுவுமே எடுத்துக்கிட்டு போகல. எதுவும் எடுத்துக்கிட்டு போனா தான் போட முடியும். ஆமா. ஆனா எடுத்துக்கிட்டு போகாத சீதை இந்த பூமியில ஆபரணங்கள் நகையை போட்டதா ஒரு வரலாறு சொல்லுது, புராணம் சொல்லுது. காட்டுக்குள்ள 3 பேரும் போனாங்க. யாரு? சீதை, ராம, லட்சுமணன் 3 பேருமே போனாங்க. போகும்பொழுது அங்க இருந்த ஒரு நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கூத்து மதிப்பா ஒரு கதையை நான் சொல்றேன். நீங்க அதுக்குள்ள குதிச்சு அதோடைய பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க, காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவ தன்னுடைய வீட்டுல சாப்பிட அழைக்கிறாங்க. காட்டுக்குள்ள வீடு அப்படின்னா குடிசை தானே. காட்டுக்குள்ள எங்க சாதாரண சின்ன சின்ன குடிசையில் போட்டு தானே தங்கியிருப்பாங்க அங்க தங்குறவங்க. அப்போ வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு வரும்போது, ஆனால் சீதையாகப்பட்டவங்க யாருடைய அம்சம்? மகாலட்சுமி அம்சம். அவகிட்ட இல்லாத நகைகளா? மகாலட்சுமி கிட்ட இல்லாத நகைகளா? அப்போ அந்த பெண்ணாகப்பட்டவ தானே ஆசைப்பட்டு அந்த மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய சீதைக்கு நகைகளை கொடுத்தா. அந்த நகைகளை தான் பத்திரப்படுத்தி சீதை வச்சிருந்தாங்க. ராவணேஸ்வரன் சிறை எடுத்தான். சிறை எடுத்து போகும்போது அடையாளத்திற்காக அந்த நகைகளை பொட்டலமாக கட்டி போட்டான். இப்ப நான் கேட்கிறேன், காட்டுக்குள்ள ஒரு பெண்ணாகப்பட்டவ கொடுத்தா அப்படின்னு நான் சொன்னேன். அது எந்த பெண்ணு? சீதைக்கு கொடுத்த காரணம் என்ன? ஒரு பொட்டலமா கட்டி போட்டால, அது இப்போ எந்த ஊராக இருக்கிறது? சொல்லுங்க பாபு. அனுஷ்யா தேவி. அத்திரி மகரிஷியுடைய மனைவி தான் அனுஷ்யா தேவி. ஏன்னா யார் தெரியுமா? ஆமா, எங்க அண்ணன். ஓ, என் கூட பிறந்தவங்க மொத்தம் 10 பேர். தட்சன், வசிஷ்டர், பிறகு இருது, புலவர், புரஸ்தர், அத்திரிசி, மரிசி, நான். சரி, அதுல அத்திரிசிங்கிறது அண்ணன் மனைவி அனுஷ்யா என்று சொல்லக்கூடிய பெண். அனுஷ்யா தான் முதல்ல எங்க போறாங்க? இரும்பு கடலை பொறித்து கொடுத்தவள் அவள் தானே? அவதான். சரி, அனுஷ்யா தேவி. அவளதான் போனா பார்க்கடலுக்கு. சரி, மகாலட்சுமியான சீதை அவதாரம் எடுக்க போற. அந்த அவதாரத்தில் இதெல்லாம் உனக்கு நான் செய்யணுங்கிற ஒரு கோட்பாடு காரணமாகத்தான் காட்டிலே வந்த சீதைக்கு அவள் ஆபரணங்களை கொடுத்தால், சரி, அதை அணிஞ்சிக்காம பத்திரமா வச்சிருந்தா ராவணனை தூக்கிட்டு போற பொழுது அந்த தேவிங்கிற சீதை இந்த பூமியிலே போட்டால் பொட்டல்லம். அதுதான் இன்னைக்கு தேவி பட்டினம் என்று அழைக்கப்படக்கூடிய அழகாக கட்டி போட்டதால தேவி பட்டணம் என்று பெயர் கடமை. பாத்தீங்களா? இல்ல பாருங்க, எனக்கு சின்ன சந்தேகம் கேட்கலாமாங்க. இப்ப அனுஷ்யாங்கிறது உங்களுடைய அண்ணனுடைய மனைவி. அனுஷ்யா தேவி ஆகப்பட்டவள்கிட்ட நீங்க கொண்டு இரும்பு கடலை பறித்து கொடுக்க சொல்லி கேட்டீங்க. இரும்பு கடலை பறித்து கொடுத்தா 30 மூர்த்திகள் மனைவி. யாரு? 30 தேவிகள். சிவன், பிரம்ம, விஷ்ணு 30 மூர்த்திகள். அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேருமே 3 பேருக்கும் மனைவியாகப்பட்டவங்க. அவங்களால செய்ய முடியாத ஒரு செயலை பூலோகத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவ செய்து கொடுத்தால் அண்ணன் முண்டாட்டி உங்களுக்கு. ஆனா அவளையே 3 பேரை வச்சு நிர்வாணமா பார்க்க வைத்தீர்களே, என்ன காரணம்? சொல்லுங்க. தேவலோகத்தில் நடக்கிற அத்தனை கதையும் இந்த பூலோகத்துக்கு எடுத்துக்காட்டு. எப்படிங்க? ஒரு பெண்ணு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. சரி, தன் கற்பின் தன்மையினால் அந்த கடலையை வறுத்து கொடுக்குறா. சரி, அப்ப எவ்வளவு அளவுக்கு அவளுக்கு கற்பு இருந்திருக்குங்க பாருங்க. சரி, அதனை சோதனை செய்வதற்காக தெய்வங்களை விட மேன்மையாக இருந்தது. அவளுக்கு வந்தவங்க தான் 3 பேர். சரி, அதனால அந்த உருவத்துக்கு தத்தாத்திரேயர்னு பேரு. ஆமா, சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆமா,
3 பேரையும் குழந்தைகளாக மாற்றினாள். அது ஒன்றாக அணைக்கும் போது தத்தாத்திரேயர் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக உருவாக்கப்பட்டது. 3 முகத்தோடு, ஒரு உருவம், 3 தலை. 3 தலை. ஆமாங்க. பாத்தியலா? ஆமா. அப்ப தத்தாத்திரேயர் அப்படிங்கிற தெய்வம் உருவாக்கப்பட்டது. அவன் சோதனை செஞ்சா. இவங்க போனாங்க சோதனை செய்யறதுக்கு, ஆனா அவ சோதனை செஞ்சா. அது உண்மைதானே. 3 பேரும் ஒரு பெண்ணை சோதனை செய்யும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவ அந்த 3 பேருமே குழந்தைகளாக மாற்றும் தன்மை அவளுக்கு ஏற்பட்டது. வந்திருக்கிறது யாருங்கிற சிறப்பு. வந்திருக்கிறது யாருன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. ஆஹா. மும்மூர்த்திகள் அம்சமான 3 வந்திருக்காங்க. சரி. அதனால நிர்வாண பிச்சை கேட்கறாங்கன்னு சொல்லி 3 பேர்த்த குழந்தையாக மாற்றினாங்க. ஒரு மும்மூர்த்தியவே குழந்தையாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு உண்டு. அவ எந்த அளவுக்கு கற்பில் சிறந்தவளாக உண்மைதான். அதனால நான் எடுத்துக்காட்டு இந்த புலகத்திலே இவ்வளவு சிறப்பு வரப்புதான். சந்தோஷம். அதனாலே கதையின் முறைப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? கதையின் முறைப்படி அதுக்கு உண்டான விவரத்தை கேட்கணுமே. நான் கேட்கணும். அவங்க எல்லாம் இங்க வரணும். அவங்க எல்லாம் வந்தால்தான் அந்த விஷயங்களை கேட்க முடியும். ஆனா நீங்க என்ன விஷயம் கேட்டாலும் அதுக்கு தகுந்த முறையில் பதில் சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. இருந்தாலும் என்ன விவரமா நீங்க வந்திருக்கீங்க? அதுதான் அந்த உலகத்துல எடுத்துக்காட்டு. ஒரு மனைவி ஒரு கணவன் எப்படி வாழணும் என்பதுக்கு எடுத்துக்காட்டு ராமாயணம் தான். ஆமாங்க. அதனாலதான் ஒரு அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ராமாயணத்தின் கதை. அண்ணன் தம்பி இப்படி இருக்க கூடாதுங்கிறது மகாபாரதத்தின் கதை. தர்மத்தின் வாழ்வதனை சூது கப்பும் கடைசியில் தர்மமே வெல்லும்னு சொல்லி தர்மமே வெல்லும்டாங்கறேன். ஆமா. உலகத்துல தர்மம் சிறந்தது, நீதி சிறந்தது, சரி, நேர்மை சிறந்தது, சரி என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் மகாபாரதம். அதனாலதான் அத்தனை வேலையும் கண்ணன் அங்கே செய்து காமித்தான். அவன் ஆடிய நாடகங்கள் மிகப்பெரிய அற்புதம். அதனால்தான் ராமராகப்பட்ட ஒரு வனவாசம் போகும் பொழுது அவர் அணிந்த காலனி செருப்பை எடுத்து தலையில தூக்கி வந்து சிம்மாசனத்தில் அமர்த்தி பூஜை செய்தான் பரதராகப்பட்டவன். இல்ல ஒரு விஷயம் பாருங்க, இப்ப ஒரு காலனியை போட்டு கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. செருப்பை போட்டு கோயிலுக்குள்ள போலாமா? போகக்கூடாது. தெய்வத்தை தரிசனம் பண்ணக்கூடாது. வாசல்ல கொண்டு போய் செருப்பை போட்டு நாம மட்டும் கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடுறோம். ஆனா ஒரே ஒரு கோவில்ல செருப்பை காணிக்கையா கொடுக்குறாங்களே, அது எங்க? எவ்வளவு பணம் இருக்கு. அன்னைக்கு வருமே செருப்பு தைக்கிற தொழிலாளி உள்ள ஒரு பையன். சரிங்க. அவன் என்ன நினைக்கிறான், ஐயா ஏழுமலையா திருப்பதி வெங்கடேஷ் பெருமாளே எல்லாரும் உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் கூட்டமா இங்க வர்றாங்களே, சரி நானும் உன்னை பாக்குறோம்னு ஆசை, ஆனா என்னுடைய வறுமை உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு அனுதினம்னு நினைக்கிறேன். சரி. ஒரு நாள் பாருங்க அந்த பெருமாளே கனவுல தோன்றி, டேய் என்ன பார்க்க நீ ஏண்டா என்ன அங்க வர்ற, வறுமைன்னு சொல்ற, ஆனா உன்னை பார்க்க நான் வர்றேன்னு சொல்லி அப்பேற்பட்ட பெருமாள் தானாக வந்து நின்று அந்த பக்தனுக்கு காட்சி கொடுத்த இடம்தான் கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலைங்கிற பெருமாள் கோயில். அப்ப காட்சி கொடுத்தன இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, எல்லாரும் உனக்கு கொடுக்கறதுக்கு கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கிறது நான் தைக்கிற செருப்பு மட்டும்தான், அதனால நான் தச்ச ஒரு செருப்பை உனக்கு நான் காணிக்கையா கொடுக்கிறேன்னு அந்த பக்தன் கொடுத்த காணிக்கை தான் இன்னைக்கும் அந்த ஊர்ல அந்த கோயில்ல செருப்பை காணிக்கையாக கொடுக்கக்கூடிய சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இப்ப பிரதோஷ விழாங்கிறது எந்த சாமிக்காக கொண்டாடப்படுறது? பிரதோஷம் நடக்கிறது சிவன் கோயில்ல. எங்கங்க? சிவன் கோயில்ல தான் பிரதோஷம் நடக்கும். பிரதோஷம் நடக்கும். ஆனா ஒரே ஒரு பெருமாள் கோயில்ல பிரதோஷம் நடக்குது. அது எப்படி? எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. பிரதோஷங்கிறது நந்திக்கு மட்டும். ஆமா, நந்திக்கு மட்டும் தானே. சிவன் கோயில்ல தான் நந்தி இருக்காரு, அவருக்கு தான் பிரதோஷ விழா நடக்கும். சிவனுக்கு பெருமை தருவதற்காக நந்திக்கு பிரதோஷ விழா. ஆமா. ஆனா இன்னைக்கும் பாருங்க ஒரு பெருமாள் கோவில்ல நடக்குது பிரதோஷம் அப்படின்னா ஒண்ணு இல்லங்க மதுரை மாவட்டம் சரி ஒத்தக்கடை கரும நரசிங்க பெருமாளுடைய பெருமாள் கோவில்ல மட்டும்தான் இன்னைக்கு பாருங்க பிரதோஷ விழா அப்படிங்கிற சிறப்பு இருக்கிறது, பெருமை இருக்கிறது. அதனாலே கதை இப்படி விவரம் இருக்கிறது. எப்படி அந்த கதைக்குண்டான விவரத்தை நான் கேட்கணும், நான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக சிறந்த பதிலாக இருக்கணும், சிறந்த கேள்வி இருக்கணும். கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்ப்பதற்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பகுத்தறிவு வரணும். அதுக்காக கண்ட கேள்வி எல்லாம் கேட்டோம்னா பகுத்தறிவு வளர்றதுக்கு அடுப்பு தான் வரும். ஆமா. என்ன கேட்டாலும் பதில் சொல்ற தன்மை ஒவ்வொரு மனிதருக்குமே ஏற்படுத்தணும். கேள்விங்கிறது 8. ஆமா. பதில்ங்கிறது 6. ஆமா. 8 கேள்விக்கு 6 பதில். சமாளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் 2. 2ங்கிறது ஒரு எழுத்து தானே. ஆமா. அப்ப ஒன்று சேர்ந்தால் 2ங்கிற எழுத்து ஒரு எழுத்து தானே. 2 அப்படின்னு எழுத்தா எழுதணும்னா அப்ப சமாளிக்கலாமே, தவறு கிடையாது. அதனாலதான் 10 பாட்டு 8 தொகைங்கிறேன். ஆமா. இந்த 10 பாட்டு 8 தொகை மேல் கணக்கு. ஊழங்காலிய 10 பாட்டு 8 தொகை மேல் கணக்கு. ஆமா. 4 அடி 4 மணி 4:40 5 அடி 3 கடுகம் கோவை பழமொழி இனிய காஞ்சியோடு 7வது என்பது வயலில் கீழ்கணக்கு. சரி. அப்ப கீழே ஒரு 18 கணக்கு, மேல ஒரு 18 கணக்கு. 18 36 மொத்தம் 36. அதனாலதான் தர்மத்தை 32 வகுத்தேன். ஓஹோ. தர்மம் 32, ஆகமம் 28, உலகங்கள் 14. இவ்வளவு சிறப்பான இந்த இடத்திலே நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். என்ன காரணம் நீங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். காரணம் தான் வரல. ஆமா. காரணம் என்பது என்ன காரணம்? தோரணம் கட்டினா தான் காரணம் என்னங்கிறது தெரியும். காரணங்கிறதுக்கு ஒரு தோரணம் கெட்டதா தோரணத்துக்கு ஒரு காரணம். என்ன காரணம்? இப்ப
ஒரு பெண்களுக்கு வந்து பருவங்கிறது 7 வகையான பருவம். 7 வகை பருவம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்பெண் என்று சொல்லக்கூடிய பருவங்கள் 7 வகையான பருவங்கள் உண்டு. அதுவும் ஆண்களுக்கும் பருவம் இருக்குங்க. பாலன், மீலி, மரபோன், திரபோன், காளை, விடலை, முதுமகன் என்று சொல்லக்கூடிய 7 வகையான பருவம் ஆண்களுக்கும் உண்டு. ஆமா, பருவம் இருக்கு இல்லையா? அந்த பருவத்துக்கு தகுந்தவாறு இந்த இடம் சிறப்படைய வேணும். சரி. அப்படிங்கிற காரணத்துக்காக சரி, விவரமா கேட்கணும். கேளுங்க. அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் கூட கையில் வைத்திருப்பது என்னமா? கவன். இது எதுக்கு? பறவை விரட்ட. பறவை விரட்டுவது பாவம் அல்லவா? என்ன பாவம்னு சொல்றீங்க நீங்க? இல்ல, அன்னைக்கெல்லாம் வந்து சோளக்காடு வச்சிருந்தோம். ஆமா. கம்மங்காடு வச்சிருந்தோம். ஆமா. பறவை வந்து உட்காரும். ஆமா. அதை விரட்டுறதுக்கு ஒரு பொட்டில தட்டிட்டே இருப்போம். சரி. சத்தம். சரி. அந்த சத்தத்துல பறவை எல்லாம் போயிடும். ஆமா. அது ஒரு வகையான பறவை விரட்டுது. ஆமா. அதே போல நீங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப திணையை கொய்ய திணை விதைச்சிருக்கோம். முருகனுக்காக திணை வைத்து பாதுகாக்கிறதுக்கு எங்க அப்பா என்ன கொண்டாந்து இங்க காவல் வச்சிருக்காரு. ஆண்கள் உழுது பயிரிட வேண்டும், பருவம் அடைந்த பெண்கள் திணை காவல் புரியணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இங்க வந்திருந்தாலும் பறவைகள் வந்து திணையை கொய்யாம பாதுகாக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். அப்ப கையில ஏதாவது வச்சிருக்கணும்ல, அதனால தான் எங்க அப்பா கவன் கொடுத்திருக்காரு. பறவையை விரட்டுவதற்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது என்ன சொல்றேன்? வைத்தோரு கூட வைதாயுது வைகம் வைத்தாலும் பொய்யாதே, வெவ்வினைகள் செய்யாதே, வீணா கள்ள பறவையின் மீது விரட்டுறதுங்கிறாங்களா? சரி. பறவை விரட்டுவது பாவங்கிறா. பாவம் எப்படி சொல்றீங்க? பறவை வீட்டுல வளர்க்குறோம். பறவையை விரட்டுறது பாவம்னா பறவையை வீட்டில் வளர்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான். பறவை வந்து இருக்கிற அரசியல் தின்னா அப்படியே விட்டுட்டு நீ படுக்க சாப்பிட்டு பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துறோம். அது விரட்டுறது இல்லையா? அதுக்காகத்தான் கோழிக்கு இறன்னு ஒன்று வச்சுக்கிட்டோம். சொன்னல அந்த குருணைன்னு ஒன்று, அந்த குருணைங்கிறத கோழிக்கு போடணும். சரி. கோழிக்கு போட்டால் தானே சிறப்பு. ஆமாம். அதனால வீட்டில் கோழி வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம். ஆமாம். மாடு வளர்க்குறோம். ஆமாம். ஆனால் அந்த மாட்டுக்குள்ள அறிவும் அந்த ஆட்டுக்குள்ள அறிவும் மனுஷனு கூட இருக்கிறது இல்லை. அந்த கோழிக்குள்ள அறிவும். ஆமாம். அம்மா இறப்போட கோழியை கூப்பிட்டான்னு வச்சுக்க, எல்லா கோழியும் முடியாது, ஓடி வரும் எல்லாமே. பெத்த பிள்ளைய கூப்பிடு, ஒரு சத்தம் இருக்காது. இங்கே தான் இருக்கேன்னு கூட பிள்ளைய சொல்ல மாட்டேங்குது. எதுக்கு எடுத்து அந்த அளவுக்கு மாறி போச்சு எல்லாம். அங்கேயே போனோம். நம்ம உள்ள நிறைய விஷயம். ஆமா. நாடகம் முடிச்சு போட்டு களைப்புல வீட்டுல போய் தண்ணி மோறனா அட மோந்துக்கப்பா எந்திரிச்சுங்கிறேன். அப்புறம் என்ன எப்படி இருக்கும் பிள்ளைய பாத்தியலா? அதனாலதான் அந்த மாடு ஆடு சரி இந்த கோழி சிறப்பு. அதனாலதான் ஈமாங்கோழிக்கு எத்தனை கால்றாங்கிறேன். ஏன் எப்படி ஈமான் கோழிக்கு எத்தனை கால? ஒரு உடனே பழிச்சுன்னு பதில் சொல்ல வேண்டியதானே? 12 காலுன்னு 12 காலுன்னு சொல்ல வேண்டியதானே? ஈமான் கோழிக்கு 12 காலு. வாங்கப்பா. ஈக்கு 6 காலு, மானுக்கு 4 காலு, கோழிக்கு 2 காலு. ஈமான் கோழி 12 காலு. முடிஞ்சு போச்சு. பதில் சொல்றீங்க, அப்புறம் திரும்ப கேள்வி கேட்காத அளவுக்கு பதில சொல்லி பண்ணோம். அதான் சொல்றேன், பிரிச்சிடணும். பிரிச்சிட்டோம்னா ஆமா, வார்த்தையில எது வேணாலும் பிரிச்சு பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிக்கிற விஷயம் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு விவரத்தை சொல்லுங்க. நான் வந்திருக்கிற விவரம் முக்கியமான விவரம். ஒரு பெண்ணுக்கு பருவம் என்பது முக்கியம். பாதுகாப்பது அந்த பருவத்தை அடைந்ததால் ஒரு பாதுகாப்பு. ஆமாங்க. என்ன பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு யார் தருவா? பெற்றவங்க ஒரு பாதுகாப்பு, கூட பிறந்தவங்க ஒரு பாதுகாப்பு, கட்டிய கணவன் கடைசி வரைக்கும் பாதுகாப்பு. அப்ப கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாப்பு தரணும்னா சரி யார் வேணும்? புருஷன் வேணும். என்ன ஒண்ணா? அதுதான் இப்போ உனக்கு வேணும். அதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த ஊரே உன்னை பார்த்து நீங்க பார்த்த மாப்பிள்ளை லட்சணம் இது அப்படின்னு சொல்லணுமோ? அப்படி இல்ல. இல்ல நான் கேட்கிறேன், இந்த ஊர்ல நீங்க எதுக்கு அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நாட்டு மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு எப்படி வருது? நீங்க எதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்? ஏன் எங்க அப்பா வேணான்னு கொண்டு வந்து காட்டில் விட்டாரா? இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொண்டு வந்து காட்டில் விடல. நீங்க வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு சரிங்களா? மாப்பிள்ளை பார்க்கணும்னா ஒன்று பெற்றவங்க பார்க்கணும், இல்லை சொந்த பந்தம் பார்க்கணும், இல்லை கூட பிறந்தவங்க பார்க்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். நீங்கள் யாருன்னு தெரியாது, ஒரு முனிவர், ஒரு தெய்வலோகவாசி, தெய்வலோகத்திலேருந்து இப்போ தான் இங்கே வந்திருக்கீங்க. இன்னைக்கு தான் நான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் எதுக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க? உலகத்தில் பெற்றவங்க செஞ்சு வச்ச கல்யாணம்லாம் ஒரு சிறப்பல்ல. என்ன சொல்கிறீங்க? ஏன் பெற்றவங்க செஞ்சு வச்ச கல்யாணம்லாம் அவ்வளவு சிறப்பாக அமைவதா? சரி சரி. ஏன்னா அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போய் பொண்ணை பார்த்தேன். சரி. பொண்ணை பார்த்து அற்புதமாக பேசி முடிவு பண்ணி ஆமாம் அந்த கல்யாணத்தை முறையோடு நடத்த. ஆமாம். அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகிற பொழுதே தெரிஞ்சு வர விஷயம் என்ன விவரம் என்னென்ன? பொண்ணு பார்க்க போற பொழுது போற வழியில பெரிய குப்பை குழின்னு வச்சுக்கோங்க. சரி. இந்த குப்பை குழி யார் விட்டு கேட்பேன். இந்த பெண்ணு விட்டுறதுன்னு நினைச்சா இந்த பெண்ணு விட்டுன்னு சொன்னா ஓஹோ அவனுக்கு சந்தோஷம் தாங்காது. ஏன்? கலை இவ்வளவு பெரிய குப்பை கிடக்குது இந்த குப்பை குழில. ஓஹோ ஆடு மாடெல்லாம் நிறைய வளர்ப்பாக இருக்கு. அப்படி வளர்ப்பா நிறைய கிடக்கு அப்படின்னு ஒரு முடிவு சரி முடிவு பண்ணிக்குவாங்க. சரி. அப்படியெல்லாம் பொண்ணு பார்த்து அன்னைக்கு சம்பிரதாய முறைப்படி அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. சரி. அதனாலதான் கல்யாணத்துல இன்னைக்கும் பாருங்க எவ்வளவு சீர்வரிசை கொடுத்தாலும் கூட இன்னும் மறக்காத 2 மணி கொடுக்க மறப்பதில்லை. இந்த அதிர்ஷ்டம் கொடுக்க மட்டும் பாருங்க. சரி. எவ்வளவு இப்ப நீங்க சொன்னது நல்ல விஷயம் தான்.
இப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா செய்கிற சீரெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். எங்கள் அப்பா எனக்கு என்னென்ன நகை நட்டு பொண்ணு ஆசைப்படுறாரோ அம்புட்டு நீங்கள் தான் போடணும். இந்த பலார குடம்லாம் கொடுத்து விடுவாங்க பொண்ணுக்கு. கட்டி கொடுத்தா பிறந்த இடத்துக்கு புகுந்த இடத்துக்கு போகும்போது கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கணும். அதையும் நீங்கள் தான் கொடுக்கணும். உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, வெறும் கட்டையும் கொட்டையும் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு எப்படி நகை போடுவீங்க, எப்படி விதவிதமாக ஆடை எடுத்து கொடுப்பீங்க, பலகார கூட எப்படி கொடுப்பீங்க, அதில் என்னென்ன கொடுப்பீங்க அதை சொல்லுங்கள். உட்காந்துருக்காங்கல்ல இந்த ஆத்தமாரு, இவங்கெல்லாம் எழுப்பி விட்டு எழுப்பி அவங்க கையில் காதில் போட்டுருக்கதெல்லாம் கலட்டி எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போக சொல்கிறீங்க. நாங்களே 1-2 போட்டிருக்கோம், இதையும் கைட்டி வாங்குறதா நாடகம் வச்சோம்னா எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும். அதுக்கு தானே நீங்கள் வழி பண்ணுறீங்க. ஒருவேளை கையில் உள்ளெல்லாம் கலட்டு வாங்கிக்கிற என்ன உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆமாம், நான் நடத்தக்கூடிய கல்யாணம் சிறப்பான கல்யாணம். எப்படி? ஊர் உலகமே ஏற்றுக்கிற கல்யாணம். எப்படி? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீர்வரிசை செய்யணும். சீர்வரிசை செய்யணும். நகை நட்டு போடுவீங்களா? நல்லா. ஆடை அப்புறம் போடுவீங்களா? என்ன கட்டிவிட்டியா? இந்த பலகாரம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுத்துருவோம். பலகாரம் என்னென்ன கொடுப்பீங்க? நிறைய கொடுப்போம். என்ன நிறையன்னா என்னென்னு எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் வந்தாலும் அந்த அதிர்ஷ்ட முறுக்க மட்டும் மறப்பது. எப்போ புண்ணியம் வரேன் இருங்க. நீங்க என்ன அதிர்ஷ்டம் கொடுக்குறோம், முறுக்க கொடுக்குறேன். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இதையே கொடுத்தாங்க. யாருங்க அதை சாப்பிட்றது? எனக்கு பிடிக்காதது 2 ஒன்று தான். எதுக்கு கூட கொடுக்குறது? அதிர்ஷ்டம் தெரியுமா? எதுக்கு? மனுஷன் வாழ்க்கையில பக்குவம் ரொம்ப தேவை. என்ன பக்குவம்? அதுல அந்த பக்குவத்தை எப்படி படுத்துங்கிற காலத்துக்காகத்தான் அதிர்ஷ்டம். சரி, முறுக்கு வாழ்க்கையே ஒரு சிக்கல். முறுக்கு சிக்கலான அந்த வாழ்க்கைய சிறப்பா நடத்தணுங்கிறதுக்காகத்தான் சரி முறுக்கும் அதிர்ஷ்டமும் கொடுக்குறீங்க. ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து அதை சமாளிச்சு வெளியே வர்றது பெண்ணுடைய கடமை. அதனால எல்லாத்தையுமே நீங்க கொடுக்குறீங்க. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க பாப்போம். வீடு வரை உறவிடாங்க. வீதி வரை வீடு வரைக்கும் உறவு இருக்கணும். வீதி வரைக்கும் மனைவி, காடு வரை பிள்ளை வருவேன். கடைசி வரைக்கும் எவனும் வர மாட்டேன். ஒரு பையன் வர மாட்டேன். ஆமா, கட்டி இருக்கிற அண்ணா கையில கூட அத்துக்கிட்ட தான் கொண்ட போட்டு புதைக்கிறாங்க. அப்பெல்லாம் பாருங்க 6 அடி நிலம் சொந்தம்னு சொன்னாங்க, கொண்ட போட்டு புதைச்சு போடுவாங்க. இப்பெல்லாம் 6 அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. 1/2 டம்ளர் சாம்பம் மட்டும்தான் சொந்தம். அது எவன் வீட்டு சாம்பன்னு தெரியாது. எவன் வீட்டு சாம்பலை கொண்டாந்து நாம சாமி கும்பிட்டு இருப்போம். அதுதான் உண்மை. அதனால நீங்க பார்த்த மாப்பிள்ளையுடைய பேரை சொல்லுங்க, பிடிச்சா கட்டிக்கிறேன். பேரை சொன்னா கட்டிப்பேன். பேரை சொன்னா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லைன்னு வாழ போறது நான் தானே. நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா, நல்லதொரு மாப்பிள்ளையும் முருகனவன் தானமா. நாரதர் நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா, நல்லதொரு மாப்பிள்ளையும் முருகனவன் தானமா. மச்சா முருக மனசு வச்சு போட போறார் தானமா. முருக மனசு வச்சு போட போறார் தானமா. மத்ததெல்லாம் நடந்துடுமே அதுக்கு மேல தானமா. எது அதுக்கு மேல நடக்குது தெரியுமா? என்ன? கல்யாணம். அடுத்து என்ன? அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன? முதல் ராத்திரி. முதல் ராத்திரி என்ன? முதல் ராத்திரி என்ன? அதுதான் ஆரம்பம். சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே முதல் ராத்திரி தான். சரி, முதல் பகல்னு வைக்கல. சரி, முதல் சாயங்காலம்னு வைக்கல. சரி, முதல் காலைன்னு வைக்கல. சரி, ஆனா முதல் இரவுன்னு வச்சா. சரி, அந்த முதல் இரவுல தான் வாழ்க்கையின் ஆரம்பம். ஓஹோ, ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நல்ல விஷயங்களை நன்றாக கற்று தெரிந்து கொள்ளும். தெரிஞ்சுக்கணும். ஆமா, அது சரி. அதனாலதான் அம்மாவுக்கும் மனைவிக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. எப்படி? என்ன விஷயத்துல? தாய் பாதம் பணிந்து கொண்டிருக்க எனக்கு நீரல் வர மரல்வாய் தேவா. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சக்தியாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. ஆதி சிருஷ்டியாவது முதல்
அசுரனுக்கும் தேவர்களுக்கும் வருவதன் காரணமாக அசோகருமான சுக்கராச்சாரியார் சுரசிகரும் ஆகிய படைத்து அசுர நிலைக்கச்சேன் கட்டளையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள் கால நிமிடப்படி காசிபம் நிமிடம் கூடி முதல் ஜாமத்தில் சுரோதவனையும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்கமுகனையும், மூன்றாம் ஜாமத்தில் தாருகனையும், நான்காம் ஜாமத்தில் அஜமுகி என்பவனையும் பெற்றார்கள். அவர்களோ அரணை கிருதமும் முறிந்து அகோர வரங்கள் பெற்று விமலைக்கிற கர்வத்து விண்ணவர சிரவைத்து பக்தர்களை மிசித்து வந்தார்கள். இறந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என தந்தை சோர்மானை கண்ட முறையிட சோர்மானோ கோத்தால் நெட்டிக்கண் திறக்க நெட்டிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்ப 6 தீபர்களையும் அக்னி உணவப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் ஜுவாலிதாக கங்கையிட ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலையில் உள்ள சரவண மத்தியில் இறக்க அதன்படி அருவருமாகி அநாதியில் பலவா ஒன்றாய் பிரம்மமாய் நடிச்ச பிரம்மணியாக கரணிக்கு மோகலாறு கரகணம் உண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் உய்ய என்பது போல் யாம் அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூர பதுமனின் வரக்கடை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் குடியாகவும் மற்றொருவாதி மயிலாகவும் உண்டு தேவ சிறந்த மட்டமும் பெற்று தெய்வியானை மணந்து என்னை நாடிரமத்தை கருபாலத்துக் கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாகன பிரியர் இனிய வைத்துனர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை வரும் விண்ணே மணி ஓசேரும் முன்னையின் முதல் போல நாரதர் வருகிறார் விண்ணே. அவருடைய கானம் வந்திருக்கிறது முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். கண்ணலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எங்கமோ. கனலில் கருவாகி புனலில் உருவான் கந்தனூர் எங்கமோ. கனவு மரபாம தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர். துண்டங்காட்டில் கோவில் கொண்ட மணிவேலன் கண்ட சுகம் என்னவோ. குண்டங்கடி கோவில் கொண்ட வடிவேலு கண்ட சுகம் என்னவோ. பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் கண்ட சுகம் அல்லவோ. தொண்டர் பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் கண்ட சுகம் அல்லவோ. அழகல் குமாரன் தன்னாவினில் குடிதல் கிழவன் பெயர் கொண்டதே. அழகன் குமரன் லாவினன் குடிதனில் கிழவன் பெயர் கொண்டதே. பழகும் தமிழ் பாட்டில் ஓவை மூதாட் பல நீ என சொன்னதால் ஞான பலம் நீ எனச் சொன்னதாய். கருவாய் புகழில் உருவான் அங்கனூர் எங்கமோ. கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ. வாழும் மனிதர்களின் சிந்தையோ. வாழும் மனிதர்களின் சிந்தையோ. முருகா முத்துக்குமரா செந்தில் வேலவா வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் நலமலருள்ள. வருக 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 நாரத பிரம்மே வருக. உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசலம் மேலே பிரபடுகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை முன்பாடு தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? ஆக அந்த நேரத்தில் எப்பேற்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் யான இசை மேதையே. எனதல் உயர்வான தவயோகியே எனது குயர்வான தவயோகி. இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை நாரதரே 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 நாரதரே. மனிதாபிமானத்தை தனிவான கோலத்தை மனிதாபிமானத்தை கனிவான போது பரிமாறி வரவேற்கும் மகரிஷியே மதிப்போடு வரவேற்று மகரிஷியே. இனிதான சுரம் ஞான இசை மேதையே அரண்வாதையர் சுரமானுடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கையை அழித்திட வல்லவரே அரண்மாளைய சுரநாடின் மனதிற்கு நல்லவரே அகங்காரனின் குணம் கொண்ட
என்னென்ன கண்டீர்கள் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். முருகா, கந்தனை காண ஒரு வேளையில் அழகான கனி ஒன்று கண்டேன். அந்த கனியை கண்டவுடன் முருகா அற்புதமும் கூறி தங்களை காண்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள், என்று கண்டு வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு வீடு, என்று கண்டு வந்த கனியினால் கந்தனுக்கு இன்னொரு வீடு, கொண்டு வந்ததினாலே ஒரு வீடு, கண்டு வந்ததினாலே இன்னொரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் ஊரதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சாதாரண கனியா இருக்காது. கனிகளுடைய பெருமைகளை மகத்து கொடுத்தக்கூடிய நாவால் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். இதோ மங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தே முருகா முருகா மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா அச்சனியை இக்கணமே அச்சனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா முருகா தென்கதலி வங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனி, பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் நான் கணிந்தேன் அக்கனியை கிழமை கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும் முருகா. கொய்து அணைக்கும் என்று சொல்லி அன்பு கட்டிட்ட கரணத்தினாலே கனியுடைய விவரங்களை மேல சிலாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன். முனியே கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம். ஆக ஐமுனசரக்கூடிய இந்த கனியை இது நேரம் அந்த பட்சிகள் அதை பற்றி பட்சிகள் நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டா பட்சிகள் கண்டால் பறந்தோம் பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் கனி என்றாலே பட்சிகளுக்கு பிரியம் என்ற காரணத்துக்காக பறந்து ஓடுகிறது. எட்டாத உயரத்தில் இருக்கிறது, எட்டி பிடிக்க வேண்டும். முயற்சி உடையார் என்ற தன்மைக்கு நாங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எட்டாத கொம்பு இருக்கும் அக்கணியை எட்டாத கொம்பினு இருக்கும் அக்கணியை ஒரு ஜீவன்டா என் பாடல்டா, ஒரு ஜீவன்டா என் பாடல்டா ஓயாமல் இசைக்கின்றதே
இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் விழிக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரிந்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது எட்டாத கொம்பில் இறங்கும் அக்காணியை எப்படி பொய்திடலாம் எட்டும் படிக்கிறது எட்டும் படிக்கிறேன் எட்டும் படிக்கிறேன் கொண்டு அதை பற்றி எட்டும் படிக்கிறேன் கொண்டு அதை பற்றி ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரில் நீராட்டினேன் அந்த ஊரிலே நீ வாழ வைக்க உன்னிடம் கையேந்தினேன் 8 மணிக்கு எனக்கு கொம்பு உண்டு வெள்ளம் பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது கனியல்ல கந்தனுக்காக கண்ணி ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது மீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும் ஆமாங்க. அமுதவள்ளி சுந்தரவள்ளியின் சொல்லக்கூடிய 2 பெண்களுக்கு நான் வரம் கொடுத்தன் பிரகாரம் அமுதவள்ளியின் சொல்லக்கூடியவளை தெய்வ யானை என்ற பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல பரிசா கொடுத்துறீங்க இளையல் வள்ளி ஆக வள்ளியத்தான் பார்த்துருக்கீங்க வள்ளிய ஐத்தான் பார்த்து வந்திருக்கீங்க வள்ளி ஐத்தான் ஆக அன்னவளை மனமுடிக்க வேண்டும் ஆமாம். இப்படியே செல்லாமா இதை விடுத்து ஒரு வேடுவனாக உருமாறி சென்று அன்னவளை திருமணம் புரிந்து உலக மக்களுக்கெல்லாம் காட்சி தர வேண்டும். வேடுவ குலத்தில் பிறந்த காரணத்தினாலே நான் ஒரு வேடனாக சென்று அன்னவளை வாதிட்டு கனிமணம் காட்சி வருகின்றேன் கல்யாணம் தாங்கள் வர வேண்டும் நாவிலே பாமாலை உங்களுக்கும் அவளுக்கும் 2 பூமாலையோடு யாம் காத்து கையில 2 மாலை நாவிலே பாமாலை 3 மாலையோடு வரக்கூடிய முழுங்கவருக்கு எங்கு சென்றாலும் எல்லா வல்ல கந்தனுடைய அருளோடு செல்லுமிடமெல்லாம் வெற்றி வாகி சுடிர வேண்டும் கல்யாணத்துக்காக வேண்டிய பாருங்க இதெல்லாம் தூக்கிட்டு